ஹலோ வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, 2, 4ல் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஆப்டிடியூட் டாப்பிக்கில் பைப் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைப் கேன் ஃபில் அ டேங்க் இன் 12 hours. Second pipe can fill the same tank in 6 hours. Third pipe in 4 hours. How long will it take to fill the tank if all the 3 pipes are open simultaneously? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புவதற்கு முதல் குழாய்க்கு 12 மணி நேரம் ஆகிறது. அதே தொட்டியை நிரப்புவதற்கு இரண்டாம் குழாய்க்கு 6 மணி நேரம் ஆகிறது. மூன்றாம் குழாய்க்கு 4 மணி நேரம் ஆகிறது. 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டால் தண்ணீர் தொட்டி நிரம்புவதற்கு ஆகும் நேரம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ 3 பைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பைப் பார்த்திங்கன்னா பைப் 1 எழுதிக்கலாம். பைப் 1, அந்த பைப் 1 மூலயமா ஒரு டேங்கை ஃபில் பண்ண 12 மணி நேரம் ஆகுது. நம்ம டைம் 1 ஒர்க் மாடல் சம்ஸ் இருக்கு இல்லைங்களா, சேம் டைப்பில் தான் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு P2 பைப் 2ன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு டேங்கை ஃபில் பண்ண 6 hours ஆகுது. P3 நாம் பைப் 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு டேங்கை ஃபில் பண்ண 4 hours ஆகுது. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, 3 பைப்பும் சேர்ந்து ஃபில் பண்ணுச்சுன்னா அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. 3 பைப்பும் சேர்ந்து தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்போ 3 பைப்பும் சேர்ந்து தான் டேங்கை ஃபில் பண்ண போகுது. ஸோ அதை அப்படி எப்படி எழுதணும்னா, பைப் 1, பைப் 2, பைப் 3 இது 3யுமே சேர்ந்து தான் டேங்க் ஃபில் பண்ண போகுது. அப்போ நம்ம அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பைப் 1 1/12, பைப் 2 1/6, பைப் 3 1/4. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா இங்கே 12 இருக்குது. இங்கே டினாமினேட்டரை காமனாக கொண்டு வரலாம். இன்டூ 2, இங்கே பார்த்திங்கன்னா இன்டூ 3 வரும். ஓகேவா? அப்போது டினாமினேட்டர் 12, 1 + 1 × 2 + 1 × 3, 3. அப்போ நமக்கு 6/12 வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணால் 1/2 வரும். அப்போ பைப் 1, பைப் 2, பைப் 3 3 பைப்பும் சேர்ந்து அந்த ஒரு டேங்கை ஃபில் பண்ண 2 hours எடுத்துக்குது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ இந்த பார்த்திங்கன்னா இது டைம் அண்ட் ஒர்க் மாடலை பேஸ் பண்ணி வர சம். நம்ம டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சம்ஸ் பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் டைம் அண்ட் ஒர்க் எல்லாமே நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்க டைம் அண்ட் ஒர்க் சம்ஸும் நம்ம நிறைய கவர் பண்ணியிருக்கோம். தேவையாக இருக்கவங்க நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம். A hemispherical tank of radius 1.75 meter is full of water. It is connected with a pipe which empties the tank at the rate of 7 liters per second. How much time will it take to empty the tank completely? ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெமிஸ்பெரிக்கல் டேங்க் ஒன்று இருக்குது. ஸோ ஹெமிஸ்பெரிக்கல் டேங்க் எப்படின்னா இந்த ஷேப்பில் இருக்கும். அதோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.75 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக வாட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. It is connected with a pipe which empties the tank at the rate of 7 liters per second. ஸோ இதோட ஒரு பைப்பு கனெக்ட் ஆகிருக்கு. அந்த பைப் இந்த டேங்க்கில் இருக்க தண்ணியெலாம் வெளியே எடுத்துகிட்ருக்கு. ஸோ அது எந்த ரேட்டில் இருக்குன்னா 7 liters per second. ஒரு செகண்டில் 7 லிட்டர் தண்ணியை இந்த டேங்க்லேருந்து வெளியில் எடுக்குது. அப்போ அந்த டேங்க்கில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வெளியில் எடுக்க எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ஓகேவா, அதுதான் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்னன்னு தெரியணும், கன அளவு எவ்வளோன்னு தெரியணும். அதை தெரிஞ்சால் தான் நமக்கு உள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட கன அளவு என்ன ஃபார்முலா, 2/3 πr³. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2/3 × 22/7 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.75 மீட்டர். 1.75 × 1.75 × 1.75. ஸோ r³ இருக்கிறதுனால நம்ம 3 டைம்ஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 2/3 × 22/7 இன்ட்டு இதை நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், இன்ட்டு 100. ஓகேவா? மேலே டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டுலேயுமே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம
100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், 25 டேபிளில் டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். 25 4s are 100, 25 7s are 175. அதே மாதிரி இங்கே 4, இங்கே 7, இங்கே 4, இங்கே 7. ஓகேவா? இந்த 7 கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் 2 2s are 4, இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 கேன்சல் பண்ணால் 11. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 11 × 7 × 7/3 × 4 × 4. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 11 × 7 77, 77 × 7 7 7s are 49, 49 + 4 53. அப்போது இங்கே மேலே 539/4 3s are 12, 12 4s are 48. ஸோ கன அளவு வால்யூம் நமக்கு எப்போவுமே எதில் இருக்கும்னு பார்த்திங்கன்னா மீட்டர் க்யூப்பில் இருக்கும், கியூபிக் மீட்டரில் இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த ஹெமிஸ்பியரோட உள்ளே இருக்க வால்யூம் எவ்வளோன்னு கிடச்சிருச்சு, கன அளவு எவ்வளோன்னு கிடச்சிருச்சு. ஸோ அந்த கன அளவில் தான் தண்ணியும் இருக்குது. அப்போது இதை நம்ம லிக்விடாக மாற்றணும். ஓகேவா? இதை நம்ம லிட்டராக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்ட்டு 1000. ஓகேவா? கியூபிக் மீட்டரை லிட்டராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், இன்ட்டு 1000ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இங்கே 48 இருக்குது. இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 2 4s are 8, இங்கே 500 வரும். நெக்ஸ்ட்டு அகைன் 2 டேபிளில் பண்ணலாம். இங்கே 12, இங்கே 250. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 டேபிள் 2 6, இங்கே 125 வரும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 539 × 125/6 லிட்டர்ஸ். ஸோ நம்ம எதனால ஏன் லிட்டர் எழுதுகிறோம், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம இதை லிட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போது இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூம் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 539 × 125/6 லிட்டர்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு செகண்டில் 7 லிட்டர் தண்ணி வெளியில் வருது அப்படின்னா, அப்போது இங்கே டோட்டலாக நமக்கு எவ்வளோ லிட்டர் இருக்குது, 539 × 125/6 லிட்டர்ஸ் இருக்குது. இவ்வளோ லிட்டர் தண்ணி வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ ஆகும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது 7 லிட்டர் தண்ணி வெளியில் வர ஒரு செகண்ட்னா, அப்போது 539 × 125/6 லிட்டர் தண்ணி வெளியில் வர எவ்வளோ செகண்ட் ஆகும். இது நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x × 7 = 539 × 125/6. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 7ஓட நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ கேன்சல் பண்ணோம்னா 7 7s are 49, இங்கே அகைன் 7 7s are 49. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 77 × 125/6 கிடைக்குது. இப்போ 77 × 125 எவ்வளோ நமக்கு தெரியணும். ஸோ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 9625/6 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது 9625 நீங்கள் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 9625 / 6. ஓகேவா? நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1604.16 கிடைக்கும். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 1604.16 செகண்ட்ஸ் கிடைக்குது. அப்போது இந்த ஹெமிஸ்பியரிக்கல் டேங்க்கில் நமக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி இருக்குது, எவ்வளோ லிட்டர் வாட்டர் இருக்குன்னா 739 × 125/6 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. 7 லிட்டர் தண்ணி வெளியில் வர்றதுக்கு ஒரு செகண்ட் ஆகுதுன்னா, இவ்வளோ லிட்டர் தண்ணி வெளியில் வர்றதுக்கு 1604.16 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே என்னவா ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், செகண்ட்ஸாக ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நமக்கு ஆப்ஷனில் என்னன்னு கொடுத்துருக்காங்க, மினிட்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த செகண்ட்ஸ் என்னவா மாற்றணும், மினிட்டாக மாற்றணும். அப்போ இது செகண்ட்ஸில் இருக்குங்களா, அப்போ இதை நம்ம மினிட்டாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், by 60ஆல் டிவைட் பண்ணணும்.
செகண்ட்ஸை மினிட்ஸாக மாற்றணும்னா பை 60ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இதை டிவைட் பண்ணோம்னா 26.73 கிடைக்கும். ஸோ பாயிண்ட்க்கு அடுத்து இருக்க வேல்யூ 5 கூட அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இதை என்னென்னு எடுத்துக்கலாம், 27 எடுத்துக்கலாம். 27 minutes. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த சம் புரியல அப்படின்னா இன்னொரு டைம் பாருங்கள், கிளியராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.